அவர் நம்மள மாதிரி சோஷியல் மீடியா ஆக்டிவிஸ்ட் ஆயிட்டாரு. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அடிக்கிறது. சுப்ரீம் கோர்ட்டிடம் அடி வாங்கியே பழக்கப்பட்ட ஆளுநர் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் வந்து ட்வீட் அடி, ஃபேஸ்புக் அடி, ரிவீட் அடி வாங்கி கொண்டிருப்பவர் இப்போ மீண்டும் அடி வாங்கும் படலத்தில் இறங்கி இருக்கிறார். என்ன தமிழ்நாடு போராடும்னு ஒருத்தர் குதிரைக்குள்ள யாருக்கு எதிராக போராட போறீங்க? யார் இப்ப தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறா? கண்ணாடிய பாரியாயோ தோத்துக்கிட்டே இருக்கீடா. சின்ன புத்திக்காரர்களுக்கு எதிராக, தந்திர கும்பல் தலையெடுக்காமல் இருப்பதற்காக, சதிகாரர்களுக்கு எதிராக, சதிக்கு எதிராக, நீட் என்னும் பலிபீடத்திற்கு எதிராக, நரிகளுக்கு எதிராக, ஆளுநர் RN ரவிக்கு எதிராக அப்படின்னு போட்டு மொத்தமா அடி, ஒரு அடி 2 அடி இல்லாம அடி மட்டார் மண்டையிலே விழுந்திருக்கு. எதுக்கு இத்தனை RN ரவி போட்டிருக்காரு? அது வந்து ஒரு பொருட் பன்மொழி, ஒரே பொருளை சொல்லக்கூடிய பல வார்த்தைகள். ஏய் வாடன்னா அடிப்போம்டா, வாடன் சிக்கிட்டாடா அப்படின்ற மாதிரி நடந்துருச்சு. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு முக்கியமான கோரிக்கை, இப்படி ஒரு பெரிய பிரச்சனையை ஆளுநர் ரவி மீண்டும் எடுத்துட்டு வந்திருக்காரு. இதை ஒரு ஷாக்கா வச்சு விஜயை தப்பிக்க விட்டுறாதே, குறிப்பா அண்ணன் ராஜ்மோகனை தப்பிக்க விட்டுறாதே. அதாவது தீக்கா மேடையில் ஏறி முதலமைச்சர் வந்து பின்னாடி மிளகாப்படி தடவுனதுன்னு நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி பலருக்கு எரியணுங்கிறதுக்காகத்தான் திரும்ப சொல்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு. யாரை பற்றி சொல்கிறாரு அப்படின்னு இந்த தமிழ் சமூகம் தேடிக்கிட்டு இருந்தப்ப, ஏன் தேடுறேன், நான் தான் இருக்கணும் இல்லையோ, என்னை தான் சொல்லிட்டு இருக்கார் அப்படின்ட்டு வெளியில் வந்து என்ன தமிழ்நாடு போராடும்னு ஒருத்தர் குதிரைக்குள்ள யாருக்கு எதிராக போராட போறீங்க? யார் இப்ப தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறா? கண்ணாடிய பாரியாயோ லிட்டரலா அப்படி ஒரு சம்பவத்தை ஆளுநர் RN ரவி அவர்கள் அரங்கேற்றி இருக்கிறார். கண்ணாடி சார் அது தோத்துக்கிட்டே இருக்கீடா. இல்லை, இப்போ என்ன தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு பொலிட்டிக்கலாக பாஜக மேலே இருக்கக்கூடிய கடுப்பை வந்து விஜய் வந்து வாங்கி கட்டி கொண்டு இருக்கிறார். கடந்த 1 வாரமாக 2 வாரமாக அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய மானுட வெறுப்பை சம்பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக மாறி இருக்கிறார், ஈக்குவல் டு பிஜேபி. அப்ப அவருக்கு கடுப்பாகுது. ஒரு வாடகை சங்கியவே இந்த அடி அடிக்கிறாங்களே, இவ்வளவு ப்ரமோஷன் கொடுக்குறாங்களே, நான் ஒரு ஒரிஜினல் சங்கி, எனக்கு எங்க அந்த ப்ரமோஷன் கேட்கிறேன். எனக்காக இவ்வளவு தூரம் செலவு பண்ணி எனக்கு ஒரு இடத்த கொடுத்து, அதுக்கு ஒரு வாடகை கட்டி, அதுக்கு டீ காஃபி செலவு பார்த்து எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க, நான் எப்படி அந்த இடத்துல இல்லாம ஆனேன், எப்படி மிஸ் ஆனேன், யார் செய்த தவறு அப்படின்னு கேட்டு முதல்வரிடம் நேரடியாக வம்புக்கு வந்திருக்கிறார். முதல்வர் எப்பவும் போல ஆளுநர் ரவி என்றாலே அவருக்கு வந்து ஒரு அல்வா சாப்பிடுவது போல இருக்கிறது. அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்டுன்னு எல்லா பக்கமும் ஆங்கிளா போட்டு ஒரு பெரிய அறிக்கையை பதிலடி. அவர் நம்மள மாதிரி சோஷியல் மீடியா ஆக்டிவிஸ்ட் ஆயிட்டாரு. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அடிக்கிறது. ரவி என்ன சொன்னார், இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டுக்க, யாருக்கு எரியும் என்றா கேட்டீர், யாருக்கு எதிராக போராட வேண்டும் என்றா கேட்டீர், இதோ இவர்களுக்கெல்லாம் எரியும், இவர்களுக்கு எதிராகத்தான் போராடி கொண்டிருக்கிறோம்னு பாஜக அரசு தமிழ்நாட்டுக்குள் என்னென்ன விஷயங்களை எல்லாம் கொண்டு வர நினைத்ததோ, எதில் தமிழ்நாடு போராடி கொண்டு இருக்கிறதோ அந்த போராட்டத்தினுடைய உண்மையான நோக்கத்தை ஒன்னாக அடுக்கி இருக்கிறார் முதலமைச்சர். உண்மையிலேயே நம்ம இதுக்கு ஒரு ஆளுநர் RN ரவி அவர்களுக்கு பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஆமா, நானு ரவுடின்னு ஏறினதுக்கு செந்தில்குமார் மாதிரி யாராவது வந்து இவங்களை ஏன் சார் அவரன்னு கொரில்லா செல்ல போடாம இருக்கீங்கன்னு கேட்கணும் போல. ஆக்சுவலா அவரை ராஜ்மோகன் மாதிரி தான் வச்சிருந்திருக்காங்க. ராஜ்மோகன், ராஜ்பவன், சிறார், பேரலை சிறார், பேரவை எப்பேற்பட்ட ஆளா இருந்தியா இன்னைக்கு என்னையா ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் மீம் கண்டென்ட்களின் கடவுளா மாதிரி நிக்கிறீங்களே. அதாவது ஒன்றும் இல்லை, இந்த எபிசோட்ல ராஜ்மோகன் வெளியே வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்னா, யானை நடந்தால் எறும்புகள் சாகத்தான் செய்யும்ன்ற மாதிரி ஒரு வசனத்தை பேசி இந்நேரம் கழுவுல ஏத்திருப்பாங்க. ஓ, நாக்க புடுங்கிறதுக்காக கூப்பிடுறீங்களா, தப்பிச்சுட்டேன் அப்படின்னு பார்த்தா அந்த இவரும் இந்த வண்டியில தான் இருந்திருக்கிறாரு போலயே. அது தெரியல எங்க இருந்தாரோ. ராஜ்மோகன் அனௌன்ஸ்மெண்ட் போனாருன்னு சாட்டை துரைமுருகன் ஒருத்தர் வாக்குமூலம் கொடுக்குறாரியா. ஓ ஆமாமா, கரெக்ட். ஏறி நின்று அவர் பேசிக்கிட்டு இருந்தாரு.
அண்ணன் வரார் வெளிவிடுங்கன்றதெல்லாம் மேல ஏறி நின்று பேசிட்டு இருந்தாரு. 4-5 ஜனநாயகன்ற வார்த்தையெல்லாம் தள்ளு 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 அந்த மாதிரி. நீ எவ்வளவு பெரிய புரட்சியாளர் நீங்க, ஊர் நியாயம் மட்டும் இதுக்கும் பேசுவீங்க. அத்தனை பேருக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே டக்குன்னு இறங்கி கோபடத்தில் வர்ற பிரகாஷ்ராஜ் மாதிரி நடந்து போய் அந்த கூட்டத்தை கலைச்சிருந்திருக்க வேண்டியதானே. விஜய் தான் பாவம் இறங்கி நடக்க முடியாது, கூட்டம் கூடும். முதியவரோ சிறியவரோ தனியரசு டிபேட்ல உட்காந்து அவர் தந்தி டிவி டிபேட்ல இங்கிட்டு நம்ம இவரு சுபேரு, ஆங்கர் வந்து ஹரிஹரன், அது போக இன்னும் 2-3 பேர் இருக்கிறாங்க. இவர் வந்து ஏங்க ஒரு முதியவர் வர்றாரு, ஹரிஹரன் முதியவர் யாரு? முதியவரா? பக்கத்துல சுபேர்ட்ட விஜய் தான் முதியவர்னு சொல்றாரு. 50 வயசு ஆச்சுன்னா முதியவர் தானையா? ஒரு பெரிய 16 வயசு பருவ ஜிட்டு. சரி, அவர் கூட வரல, ஓகே ஒத்துக்கிறேன், முதுமை காரணமாக. ராஜ்மோகன் இறங்கி நடந்து வந்தா அவர் இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட் அசோசியேஷன் நபர்களே கண்டுக்க மாட்டாங்க. செக்யூரிட்டி கூட தெரியாது இவர் ராஜ்மோகன் அப்படிலாம் யாரையும் தெரியாது. ஏதோ பி பிளாக்ல குடியிருக்கிறவர் அவ்வளவுதான் தெரியும். அப்ப நீங்க இறங்கி போய் அந்த கூட்டத்தை பூராத்தையும் தடுத்து நிறுத்தி அத்தனை உயிர்கள் உங்களுடைய உணர்வு பொங்கி இருக்குன்னா நீங்க நிப்பாட்டி அதை பேசிட்டு இருக்கணும். அந்த இடத்துல இருந்து ஆம்புலன்ஸை வர வைக்கிறதுக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய தொண்டையை வந்து நம்மளே பெருமையா பல இடங்கள்ல பேசி இருக்கிறோம். மைக் ஆஃப் ஆனாலே நம்ம வந்து ஓப்பன் கேமராலேயே வந்து இது வந்து JBL ப்ளூடூத் ஹெட்செட்ல கேட்குற அளவுக்கு நம்ம சவுண்ட் ஃப்ரீக்வன்சியை கிரியேட் பண்ணக்கூடிய ஆளு. இதெல்லாம் வந்து நம்மளை பத்தியே டபரா அடிக்கிறது. பெரிய விழா நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கும்போது மைக் ஆஃப் ஆயிருச்சுன்னா தலைவர் தொண்டையை வச்சு பேச ஆரம்பிச்சாருன்னா ஒட்டுமொத்த ஆடிட்டோரியத்தையும் அலற வைப்பாரு அப்படின்னு இவரே பில்டப் கொடுத்து காம்பேரிங்க்கு தேவையான தம்பி அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கிக்கிடுவாரு. மைக் ஆஃப் பண்ணிட்டு ஆடிட்டோரியத்தை அதிர விடுறதுக்கு தெரியாமலா உட்காந்து ஒரு நாகரீகமா நடந்துக்கிறேன். அது சும்மா சீன் போடக்கூடாது. ஸ்கூல் பசங்க ஏதோ காலேஜ் ஃபங்க்ஷன்ல பேசும்போது இப்படி சீனா போடுற மாதிரி. சரி ரைட், அது உங்க பையன், உங்களுக்கு அது வரும் அப்படிங்கிறதுக்காக நீங்க அறிவு மட்டும் அவ்வளவுதான், அதனால நீங்க அப்படி செய்றீங்கன்னு சொல்லிக்கலாம். இப்போ அந்த கூட்டத்துக்குள்ள இறங்கி போய் அத்தனை பேரை காப்பாத்திருக்கலாம். சரி ரைட்டு, அப்போ கூட நீங்க அந்த வண்டிக்குள்ள இருந்து உங்களால இறங்க முடியல, அந்த நிலைமையில நீங்க இருந்திருக்கலாம். ஏன்னா ஒரு 1/2 மணி நேரம் வேற வண்டி எங்க நின்றுச்சுன்னு தெரியல, அதனால ஒரு ஓகே ஏதோ ஒரு ரெஸ்ட்ல இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு இது நான் புரிஞ்சுக்கிறேன், மறுக்கலை. என்னன்னா அவ்வளவு நடந்ததுக்கு பிறகு உங்க கட்சிக்காக நீங்க எவ்வளவு தூரம் உழைச்சு மாங்குன்னு பேசுனீங்க. உலகத்திலே இல்லாத அதிசய கட்சி இந்த கட்சி தான், இந்த கட்சி தான் வந்து தமிழ்நாட்டையே காப்பாற்ற போகுதுன்ற லெவலுக்கு பில்டப் கொடுத்தீங்கல்ல. அந்த கட்சி 7 நாளா அமைதியா இருக்கும்போது அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளரா புதுசா வேற ஏதோ ஒரு பொறுப்பு பண்ணாங்க. அவ்வளவு பொறுப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நபரா வெளியில வந்து நின்று ஊடகங்கள்ல நீங்க தான் எல்லா யூடியூப் சேனலுக்கும் போன் பண்ணி நான் பேசுறேன்னு பேசக்கூடிய ஆள் தானே. ஒரு 4 யூடியூப் சேனல் உங்க பற்றையில் இருக்கக்கூடிய, உங்கள்கிட்ட வாய்ஸ் ஆஃப் காமன்ல பேரோல்ல இருக்கக்கூடிய ஒரு 4 யூடியூப் சேனல், நான் வேணா பேர் சொல்லவா? அந்த சேனல்காரங்களை பூரா பேத்துக்கு நீங்க ரெகுலரா பேசிட்டு தானே இருக்கிறீங்க. அவங்கள கூப்பிட்டாவது நயத்தகு நாகரிக கேள்விகளை கேளுங்க. என்னைய வந்து சீன்ற கேள்வியே கேட்க வேண்டாம், அவரே பாட்காஸ்ட் வச்சிருக்காரு, அதுல போட்டு பஜனை பாடி இருக்க வேண்டியது, இது கதா கலாட்சேபம் மாற்றி இருக்க வேண்டியதுதானே. அப்படி எதுவுமே பண்ணாம ஊடகத்திலையும் வந்து நின்றுக்கிட்டு ஒரு நெரேட்டிவ் போய்கிட்டு இருக்கு தாவேக்கான்றப்ப என்னமோ இவரே புஷ்யானந்த லெவலுக்கு நினைச்சுக்கிட்டு என்னமோ தன்னைய தேடுவது போல எங்க அதுலயும் மீமுனா வளைச்சு செய்யறாங்க. அந்த கில்லி படத்துல பொம்மைக்கு நடுவில் திரிசா இருப்பாங்கல்ல, அந்த இடத்துல எடுத்துட்டு ராஜ்மோகன் அல்டிமேட் ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு தனி எபிசோடு குமார் நம்ம நேயர்களுக்காக இந்த தேடப்படும் படலத்தினுடைய மீம்ஸை பூராத்தையும் நம்ம வந்து மீம் ரிவ்யூவா ஒரு வீடியோ பண்ணோம். தேடி அல்ல முடியாது, கடல் மாதிரி இருக்கு. பரவாயில்ல, ஒரு 15-20 எடுத்தாவது நம்ம வந்து ஃபன் பண்ணலாம். வாய்ப்பு இருக்கக்கூடிய நண்பர்கள் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்ல எங்க 2 பேருடைய அக்கௌண்ட்ல நீங்கள் பார்த்து ரசித்த ராஜ்மோகன் நகைச்சுவைகளை அனுப்புங்க. அது அண்ணனுடைய ஸ்டாண்டப் காமெடிகளை விட அருமையா இருந்தது. ஆமா, நீங்க ஏதாவது தொகுத்து இருந்தீங்க அல்லது மீம்ஸ் இதெல்லாம் நிறைய வச்சிருக்கீங்க அப்படின்னா பேரலை டிவி digital@gmail.com என்கின்ற முகவரிக்கு அதை பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு, அது தனி எபிசோடா ஒரு நாள் பேச. ராஜ் பவன் இப்ப இந்த ராஜ் மோகன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க சொல்ல ராஜ் பவன் உள்ள வர்ற குறுக்கு இந்த கௌசிக் வந்தா புஷ்பான்ட்டே ஃபயர்னா என்ன பேசுறாரு. இன்னைக்கு வேற ஒரு கூட்டத்துக்கு பேரு வேற ஏதோ ஹிந்தில தான் இருக்கும். ஒர்க் ஷாப் ஆன் டிஜிட்டல் அண்ட் AI டூல்ஸ் ஃபார் எஃபெக்டிவ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஒர்க் ஷாப்னா ஃபெலிக்ஸ் சார்ட்ட கேட்கலாமே. எந்த ஃபெலிக்ஸ் சார்? ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் சார். அவருக்கு என்ன ஒர்க் ஷாப்புக்கு அவர் தான் விளக்கம் கொடுப்பாரு. அந்த எபிசோட நான் பார்க்கலையா? நம்ம நீராவி எந்திரத்துல தயாரிக்கப்படுறது விஜய் சொன்னார்ல ஒர்க் ஷாப். அதுவா ஒர்க் ஷாப்னா என்ன? இது சரி ஓகே.
அதில் இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. தெரிஞ்சுதான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்களா, தெரியாமல் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்களா? என்னத்தான் சங்கினா இப்போ மார்க்சியம் அப்படின்றது என்ன? கம்யூனிசத்தை நோக்கி கம்யூனிச வாழ்க்கையை நோக்கி நாம் நகர்வதற்கான ஒரு வழிமுறையை மார்க்ஸ் சொல்றார். அது தத்துவம். இப்போ மார்க்சியம் அப்படின்றது ஒரு தத்துவம். எதற்கான தத்துவம்? கம்யூனிச தத்துவம். கம்யூனிசத்தை நோக்கி நம்மை நகர்த்தி செல்வதற்கான ஒரு தத்துவம். தலித்தியம் ஒரு தத்துவம். திராவிடம் ஒரு தத்துவம். இப்போ இதில் இப்போ ஒருத்தர் வந்து திராவிட இயக்க செயற்பாட்டாளர் அப்படின்னு ஒருத்தரை சொல்கிறோம் அப்படின்னா, அவர் அந்த தத்துவத்தை படித்து அந்த தத்துவத்திலிருந்து ஒரு செயல்பாட்டை முன்னெடுப்பதனால தான் அவர் வந்து செயற்பாட்டாளர், அறிஞர் என்னன்னாலும் சொல்லுவோம். அதே போல தானே மார்க்சியத்தில் இப்படி ஒன்னொன்னுக்கு இருக்குல்ல. இவர் என்ன சொல்றாரு, இப்போ திராவிட சிசுன்னு டிடிவி தினகரன் சொன்னோம்னா அவர் கிடையாதா? தத்துவம் இல்லையா? அந்த பேர் வச்சவர் இருக்கிறாரு, அவரை கூட்டியாரு, அப்புறமா கேட்டு தெரிஞ்சுங்க. அவரு ஓப்பனிங்லேயே we don't want people with theoretical knowledge. சரி, அப்புறம் அதுவே சரியில்லையே. என்ன சரி? பட் we want people with critical thinking. கிரிட்டிக்கல் திங்கிங் எப்படி வரணுமா? அதுவா வருமாங்க? கிரிட்டிக்கல் திங்கிங் தானா வருமா? தியரிட்டிக்கல் நாலேஜ் தேவையில்லை. கோயில் வாசல்ல மாடு சாணி போட்ட மாதிரி போடுமா அது? இல்ல, தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். முடிக்கும் போது வேற. See, people don't have theoretical knowledge, but they have deep insights into it. தியரிட்டிக்கல் நாலேஜ் இல்லாத ஒருத்தனுக்கு டீப் இன்சைட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு மண்டையை கொடைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அப்போ தியரிட்டிக்கல் நாலேஜ் இல்லாமல் டீப் இன்சைட்ஸ் வச்சுருக்கிறாங்க இல்லையா, அவன் என்ன செய்வாளாம், தே அப்ளை இட் டு ஓவர் கம் த சேலஞ்சஸ் டெக்னாலஜி எமர்ஜஸ். இப்படி தான் வந்து தொழில்நுட்பம் உருவாக்கப்படுதான். எப்படி? ஐடியாலஜி. தியரிட்டிக்கல் நாலேஜ் இல்லாமல் கிரிட்டிக்கல் திங்கிங்கை மட்டும் வச்சிருக்கிறவங்களா தான் தொழில்நுட்பம் உருவாக்கப்படுதான். எந்த புத்தகத்தில் படித்தாரு? இப்போ சரி வேண்டாம், இப்போ பார்ப்பனியம்னு ஒரு தத்துவத்தை வச்சிருக்கிறாங்க, அது தத்துவமா? தமிழ்நாட்டில் சொன்னா ஏத்துவோம். இப்போ இது தத்துவமா அப்படி ஒன்று வச்சு. ஆனால் பாருங்க, அவன் கிரிட்டிக்கல் திங்கிங். என்ன கிரிட்டிக்கல் திங்கிங்? ஊரா உழப்ப சுரண்டி திங்கிறது எப்படி, தட்டை வச்சுக்கிட்டே தரணி ஆளுவது எப்படி அப்படின்னு அவன் ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் வச்சிருக்கிறான்ல. பிறப்பாலேயே ஒருத்தவனை எப்படி தாழ்த்தி பார்க்கிறது, எப்படி ஒருத்தனை வந்து அவனுக்கே தெரியாத அளவுக்கு அவனை வந்து அந்நியப்படுத்துறது, ஆமா, அவனை உளவியலா எப்படி சித்திரவதைப்படுத்துறது, ஆமா, ஒருத்தனுடைய தலைமுறையவே எப்படி அடக்குறது, அந்த அந்த மனநிலை அதை உருவாக்குறான் இல்லையா. ஆமா, அதெல்லாம் இதுதான் டெக்னாலஜி. டெக்னாலஜியா? யார் கண்டுபிடிச்சது இந்த டெக்னாலஜியா? இப்படிப்பட்ட டெக்னாலஜி தான் இந்தியாவுக்கு தேவைன்றாரு. அதுதான் மோடியினுடைய இலக்கு. எது? 2047க்குள்ள இந்தியா வலிமையான பாரதம் ஆவதற்கு கிரிட்டிக்கல் திங்கிங் மட்டும் இருக்க வேண்டும், ஆனால் தியரிட்டிக்கல் நாலேஜ் இருக்கக்கூடாது. இல்ல, தியரிட்டிக்கல் நாலேஜ்ங்கிறத எதனால சொல்றாரு? இப்போ வேற எதையும் சொல்ல வந்து அதை மாத்தி சொல்லிட்டாரா? பிரச்சனை என்னன்னா, மக்கப்புன்னு சொல்ல வேண்டியது அதை எவனோ மாற்றி எழுதி கொடுத்துட்டாங்க. தியரிட்டிக்கல் நாலேஜ்னு போட்டு அட்டி பழக்கிறாரு. ஏன் இங்கிலீஷில் தானே இருக்கு? ஹிந்தியில் இல்லைல்ல. ஓ, அப்போ ஹிந்தி பீகாரியில் எழுதி கொடுத்துருந்தா படிச்சிருப்பாரு. சாரி ப்ரோ. இதில் வேற ஒரு உதாரணம். நான்லாம் படிக்கும்போது, நான் ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட், கால்குலஸுக்கு ஹார்டி புக்கு கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சம்மே இருக்காது, வெறும் தியரியாக இருக்கும். இப்போ தியரி தான் வேண்டான்னு. ஆமாம், ஆனால் நான் படித்தது தியரின்ற. இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க? அந்த தியரி படித்ததுனால தான் குழந்தை திருமணம் பண்ணார். அதனால அந்த தியரி வேணான்னு சொல்கிறார். அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்ல. நான் ஒருவேளை சம்மெல்லாம் படிச்சிருந்தேன்னு வைங்க, அப்படியே இவர் ரேஞ்சுக்கு அப்படியே இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை, ரிசல்ட் இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து நின்றுக்கிட்டு மாட்டு சாணி, மாட்டு மூத்திரம், பகுத்தறிவுக்கு ஒவ்வாத பல கருத்துக்களை தான் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறதுனால உங்களுக்கு தியரியை கொடுத்தாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, சம்மு கொடுத்தாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. இது வேற ஒன்றா இருக்கீங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தம். இப்படி அறிவுக்கு ஒவ்வாத வழிவகைகளில் ஆளுநர் ரவி பேசி கொண்டிருக்கிறார். முதல்வர் ஸ்டாலின் நேற்று போட்ட அந்த ட்வீட் வந்து ரொம்ப முக்கியமானது. அது அவர் ஏதாவது நியூஸ் கீஸை பார்த்துட்டு அந்த நியூஸை ஷேர் பண்ணியிருந்தா பரவாயில்ல. ஒரு நியூஸ் கார்டு வந்திருக்கு, அந்த மாலை முரசு கார்டையே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து யாரோ வாட்ஸ்அப்ல அவருக்கு அனுப்பியிருப்பாங்க போல் இருக்கு. பார்த்த உடனே டென்ஷன் ஆயிருக்கிறாரு. வாய்ஸ் நோட்டை போட்டு டைப் பண்ற மாதிரி ஓபன் பண்ணியிருப்பாரு போல் இருக்கு. என்ன கடுப்புல இருந்தாரோ தெரியல, எல்லா கடுப்பையும் மொத்தமா கொட்டி அதை பூரா டெக்ஸ்ட் ஆக்கி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கரெக்ஷனை பார்த்து போஸ்ட போடுகிறார். ஆமா, சின்ன புத்திக்காரர்களுக்கு எதிராக, தந்திர கும்பல் தலையெடுக்காமல் இருப்பதற்காக, சதிகாரர்களுக்கு எதிராக, சதிக்கு எதிராக, நீட் என்னும் பலிபீடத்திற்கு எதிராக, நரிகளுக்கு எதிராக, ஆளுநர் RN ரவிக்கு எதிராக அப்படின்னு போட்டு மொத்தமாக அடி
ஒரு அடி 2 அடி இல்லாம அடி மட்டார் 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 மட்டார்னு மண்டையிலே விழுந்திருக்கு. எதுக்கு இத்தனை ஆரன் ரவி போட்டிருக்காரு? அது வந்து ஒரு பொருட்பன்மொழி, ஒரே பொருளை சொல்லக்கூடிய பல வார்த்தைகள். இப்படியாக இறுதியில் தமிழ்நாடே வெல்லும், ஒட்டுமொத்த இந்தியாவையும் காக்கும் அப்படின்னு. இப்போ அவர் ஆளுநர் கேட்க வந்தது, எதுக்கு எல்லா சவத்திலையும் எழுதி வச்சிருக்கீங்க, எல்லா சவத்திலும் எழுதி வச்சிருக்கீங்க. இப்போ சிலர் கேட்குறாங்கல்ல, திமுக தமிழ்நாட்டில் இந்த தத்துவத்திற்காக என்ன செய்ததுன்னு. எரிய வேண்டியவனுக்கு எரியுதில்ல, பதற வேண்டியவனுக்கு பதறுதில்லை, யாருக்கு எதிராக போராட போறீங்கன்னு பதறிட்டு வர்றாங்கல்ல. அப்போது தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அவருடைய போன பிறந்த நாள்லேருந்து தொடர்ந்து கூட்டம் நடந்திருக்கு. நீட்டுக்கு எதிராக, டீலிமிட்டேஷனுக்கு எதிராக பல கண்டன கூட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க தொகுதி வாரியாக நடந்திருக்கிறது. தொகுதி வாரியாக நடத்தியதற்கு பிறகு இப்போ பகுதி வாரியாக, வார்டு வாரியாக தெருமுனை கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் இளைஞரணியில் மட்டும் 3000த்திற்கும் மேற்பட்ட தெருமுனை கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான பல்வேறு பிரச்சார கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே வந்து யாருக்கு பதறணுமோ அவருக்கு பதறுது. இன்னைக்கு இன்னொரு கேஸ் வேற வந்துருச்சு. ரவிக்கு எதிராக, ஆளுநர் ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறது. எதுக்கு போராடுவோம்னு கேட்டதுக்கலாமா? இல்ல இல்ல, கும்பகோணத்துல கலைஞர் பல்கலைக்கழகம் அமைப்பது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து கடந்த ஆண்டு அறிவிப்பு வெளியானது. அதை கையெழுத்து போடணும். கையெழுத்து போட சொல்லி ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்துருச்சு. போடாம வச்சிருந்த கையெழுத்து பூரா தானே போட்டு கொடுக்குறேன்னு சொல்லி அதை இது பண்ணிடுச்சு. அதை ஜிஆர் சாமிநாதன் ஸ்டே பண்ணி வச்சிருக்கிறாரு. இப்போ இந்த கலைஞர் பல்கலைக்கழக மசோதாவில் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, கையெழுத்து போடணும், இல்லைனா போட முடியாதுன்னு சொல்லணும். இவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கிறாரு. எதுக்கு? ஏன்னா அதில் வந்து சான்சலர் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு போட்டிருக்கிறது. அதான் ஏற்கனவே ஆனா இருக்கே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வந்து என் பதவிக்கு நானே வீட்டு வைக்கிறதா? இல்லைங்க, ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்க. வருஷத்துக்கு ஒரு தடவையாவது சுப்ரீம் கோர்ட்ட மண்டையில் குட்டு வாங்கணும். மண்டை தடவை பார்த்தா என்ன உயரமா எல்லாரும் வீங்கி இருக்கணும். மண்டைக்கு மேலே ஒரு மண்டை இருக்கே. அப்படி வந்து சுப்ரீம் கோர்ட்டிடம் அடி வாங்கியே பழக்கப்பட்ட ஆளுநர் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் வந்து ட்வீட் அடி, ஃபேஸ்புக் அடி, ரிவீட் அடி வாங்கி கொண்டிருப்பவர் இப்போ மீண்டும் அடி வாங்கும் படலத்தில் இறங்கி இருக்கிறார். இதுல முக்கியமான பிரச்சனை என்னன்னா, தமிழ்நாடு போராடும் அப்படிங்கிற அந்த வார்த்தை ஏன் ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எரிச்சலை தருகிறது? யாருக்கு எதிராக போராட போறீங்க அப்படிங்கிற கேள்வி வருதுன்னா, 2000 ஆண்டு காலமாக அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கற்பிதங்கள், அவர்கள் இந்த சமூகத்தில் உலாவ விட்டிருக்கக்கூடிய தத்துவங்கள், இது எல்லாவற்றிற்கும் எதிராக இந்த சமூகம் கிளர்ந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டே இருக்கிறது. அந்த போராட்டத்தின் வடிவத்தாலேயே, அந்த போராட்டத்தின் விளை பொருளாகவே எந்த காலங்களிலெல்லாம் இவர்கள் ஆதிக்க சக்திகளாக இருந்தார்களோ அவர்களுடைய அதிகாரம் அனைத்தும் புடுங்கப்பட்டிருக்கிறது. அதில் வேரில் வெண்ணி தண்ணி ஊற்றப்பட்டிருக்கிறது. அது வந்து ஜோதிராவ் பூலே காலத்திலிருந்து, புத்தர் காலத்திலிருந்து, புத்தர்லேருந்தே ஆரம்பிக்கணும். புத்தர்லேருந்து, ஜோதிராவ் பூலே காலத்திலிருந்து, அம்பேத்கர்லேருந்து, பெரியார்லேருந்து, இங்கே நீதி கட்சிகள்லேருந்து பல வேளைகளில் இந்த சமூகத்தில் அந்த போராட்டம் என்கிற வடிவம் தான் இவர்களுடைய தத்துவத்தை ஆட்டி பார்த்தது, அசைத்து பார்த்தது, அடிபணிய வைத்தது, தலைதெறிக்க ஓட வைத்திருக்கிறது. இந்த வடிவத்தை மாடர்னைஸ்டா சமூகம் மாறிக்கொண்டிருக்கும் போதும் ஒரு கட்சியினுடைய தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் போராடுவோம் வா அப்படின்னு சொல்லி ஒரு இனத்திற்கு அறைகூவலை விடுகிறார். இந்த இனம் போராடுவதற்கென்ற ஒரு உணர்ச்சியை மீண்டும் பெற்றுவிட்டால் இப்போது சட்டங்களையும் திட்டங்களையும் நீதிமன்றங்களையும் கையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அதிகாரத்திற்கு எதிரான ஒரு ரிபல் கிளம்பிருமோ, அதன் அடிப்படையில் கொஞ்ச நெஞ்ச நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பெரும் அதிகாரங்களும், அதாவது நான் டேர்ம்ஸா சொல்றேன், பட் பவர் வந்து அவங்கள்ட்ட தான் எல்லாமே இருக்கு, ஒற்றை குரூப்பு கிட்ட தான் எல்லாத்தையும் வச்சிருக்கிறாங்க. அந்த பவருக்கு மேலும் கேள்வி எழுப்பப்படுமோ அப்படிங்கிற அந்த அச்ச உணர்வு ஆளுநர் ஆர்.என். ரவியை தானாடாவிட்டாலும் தன் தசை ஆடும் அப்படிங்கிற மனநிலையிலிருந்து பேச வைத்திருக்கிறது. இது தனித்தனியா அடிச்ச காலத்திலேயே பதறும். இப்போ வந்து மார்க்சியம், அம்பேத்கரியம், பெரியாரியம், தமிழ் தேசியம், தலித்தியம், இப்படி தனித்தனியாக இயங்கி கொண்டிருந்த இயங்கள் எல்லாம் இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து வேற அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது இவருக்கு இன்னும் கூடுதல் பதற்றத்தை கொடுத்திருக்கிறது. அது வந்து இந்தியா முழுக்க எப்படிங்க ஒன்று சேரும்? அம்பேத்கரிசமும் மார்க்சிசமும் எப்படிங்க ஒன்று சேரும்? இது இந்தியாவில் தோன்றிய தத்துவம், அது வேற நாட்டில் தோன்றிய தத்துவங்க. ரெண்டுக்குமான தேவைகள் வேற வேறங்க, ரெண்டு அட்ரஸ் பண்ண இஷ்யூ வேற வேறங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்னாச்சு? தமிழ்நாடு அதுக்கு ஒரு சாம்பிள் கொடுத்துருச்சு. ரெண்டும் எல்லாமே வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு மக்களுக்காக, வெவ்வேறு தேவைகளுக்காக, வெவ்வேறு நபர்களால் வெவ்வேறு அடித்தளங்களில் உருவாக்கப்பட்டவையாக இருக்கலாம். ஆனால் இலக்கு என்ன அப்படின்னு கேட்டால் எல்லாத்தினுடைய இலக்கும் சோசியலிசம் தான். அதனால தான் ஆராசா அவர்கள் ஒரு விமர்சனத்தை வைக்கும்போது
அதே மேடையில சிபிஐயினுடைய வீரபாண்டியன் தோழர் அவர்கள் அதே விமர்சனத்திற்கு பதிலடியும் கொடுக்கிறாரு. அப்ப ஆர்கானிக்காவே அவர்களுடைய விமர்சனம்ங்கிறது ஒரே மேடைக்கு வந்துருச்சு. மேடையை போட்டு நீ அந்த பக்கம் கத்து, நான் இந்த பக்கம் கத்து, அதெல்லாம் கிடையாது. என்ன இருந்தாலும் ஆராசா என்னுடைய தோழர், வீரபாண்டியன் தோழர் என்னுடைய தோழர், அதனால நான் நட்பு ரீதியாக அவரிடம் ஒரு விமர்சனத்தை வைக்கிறேன், அதனால உரிமையோடு ஆராசாவிடம் நான் மறுப்பு விமர்சனத்தை வைக்கிறேன், பதில சொல்றேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒரே மேடையில் நின்று பேசி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே நாம எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிற்க வேண்டிய தேவை என்னன்னு சிபிஐ கட்சியினுடைய மாநில தலைவர் வீரபாண்டியன் தோழர் பேசி முடிக்கிறார். இதுல நடுவில் ஆசிரியர் கன்வீனர் வேற ஆராசா அவர்கள் பேசும்போது தன்னுடைய மாற்று கருத்தை மு வீரபாண்டியன் அவர்கள் எழுதி கொடுக்குறாரு, பேப்பரில் எழுதி கொடுக்குறாரு ஆசிரியர்கிட்ட, நீங்க பேசுங்க அப்படின்னு ஆசிரியர் அதை அனுமதிக்கிறாரு. ஏன்னா அது அவருடைய விழா, அது அவருடைய மேடை. அப்போ ஒரு கன்வர்ஜென்ஸ் இருக்குதுல்ல, இது எல்லாமே ஒற்றை இலக்கை நோக்கி பயணிப்பது. இந்த ஒற்றை இலக்கை நோக்கி பயணிப்பதில் நமக்கு இருக்கக்கூடிய மற்ற முரண்பாடுகள் எல்லாம் உதிர்த்து விட்டு இது ஒரு ஐக்கிய முன்னணியாக அனைவரும் ஒருங்கிணைத்து இருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இது ரவிகளுக்கு நரிகளுக்கு பதற்றத்தை கொடுத்து கொண்டே தான் இருக்கும், உறுத்தலை கொடுத்து கொண்டே தான் கொடுக்கும். ஆமா 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 அது இந்த வெக்க காலத்துல இந்த நூலை பிடிச்சி தோல்ல போட்டுக்கிட்டே திரிகிறது கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்கும். அது கலட்டி வச்சுட்டாங்கன்னா அறிவுக்கு வெளிச்சம் கிடைத்து விடும். தேவையில்லாத அந்த ஒத்த நூலை கலட்டி விட்டீங்க அப்படின்னா போதும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு வென்றே தீரும் அப்படின்ற முழக்கமாக மாறி இருக்கிறது. இனி அடுத்து 2வது ரவுண்டு அடி வாங்குவார். இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டும்தான் பேசியிருக்கிறாரு. இப்போ இன்னைக்கு எல்லாம் என்ன பண்ணுவான், பூரா பேரும் திமுக செய்தி தொடர்பாளர் பூரா பெட்டை மைக்கு, திமுக மாவட்ட செயலாளர் பூரா பெட்டை மைக்கு, எம்எல்ஏ எம்பி அமைச்சர் பூரா பெட்டை மைக்கு, பூரா பேரை அடி அவங்க பங்குக்கு போட்டு வெளுவெளுன்னு வெளுக்க போறாங்க. டேய் வாடன்னா அடிப்போம்டா, வாடன் சிக்கிட்டாடா அப்படின்ற மாதிரி நடந்துருச்சு. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு முக்கியமான கோரிக்கை, இப்படி ஒரு பெரிய பிரச்சனையை ஆளுநர் ரவி மீண்டும் எடுத்துட்டு வந்திருக்காரு. இதை ஒரு ஷாக்கா வச்சு விஜயை தப்பிக்க விட்டுறாதே, குறிப்பா அண்ணன் ராஜ்மோகனை தப்பிக்க விட்டுறாதே. இல்ல தப்பிக்கிறதுக்காகத்தான் இதை இப்ப கொண்டு வந்திருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதனால நாம எதிரிகளின் சூழ்ச்சியை முன்கூட்டியே உணரக்கூடிய பக்குவம் இருப்பதால் தான் நாம தமிழர்கள், தமிழ்நாட்டு மக்கள், திராவிடர்கள் அப்படிங்கிற அடையாளத்தோடு இருக்கிறோம். அதனால இந்த எந்த பக்கம் ரூட் கேட்டை ஓபன் பண்ணி விஜயை காப்பாத்துறதுக்கு யார் யார் குறுக்க வந்தாலும் அந்த நபரை உட்கார வச்சு உரிச்சு மன்னிப்பு கேட்க வைக்கிறது தமிழ்நாட்டின் மக்களினுடைய தலையாய கடமை. அதற்கான வேலை திட்டத்தை எந்த சூழ்நிலையிலையும் விட்டுறாதீங்க. சைடில் துணைப்பாடம் படிக்கிற மாதிரி அதை படிச்சுக்கிட்டே இருக்கணும், அடிச்சுக்கிட்டே இருக்கணும், இடிச்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்த தடவை வண்டி எடுத்துட்டு வெளியில வர்றேன்னு சொன்னாலே நடுங்கணும். யாருக்கு? கட்சிக்காரனுக்கு. அந்த மரகாந்த நாணய வண்டி, இரும்பறை அரசன் வண்டி, அந்த மனநிலையை உருவாக்க வேண்டும் என்பது கோரிக்கை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.